ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு 50 வருஷம் முன்னாடி எல்லாம் ஜேர்னலிஸ்ட் கிட்ட, அதாவது பத்திரிகையாளர்கள் கிட்ட இருந்த முக்கியமான வெப்பன் இதுதான். எந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ்னாலும் சரி, இல்லை போர் நடக்கிற இடத்த பற்றி கவர் பண்ணாலும் சரி, இல்லை பொலிட்டிக்கல் நியூஸ் கவர் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் எல்லாரோட பத்திரிகையாளர்கள் கையிலையும் இருந்திருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லாத டைமில் பத்திரிகையாளர்களுக்கு இதுதான் முக்கியமான ஒரு டிவைஸாக இருந்திருக்கு. எந்த வாய்ஸ்னாலும், பிரேக்கிங் நியூஸ்னாலும், எந்த ஒரு இன்டர்வியூனாலும் இதில் வாய்ஸை கிளியராக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டீகோட் பண்ணி அதை நியூஸாக எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காலத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸ் பத்திரிகையாளர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, நிறைய ஹாபியிஸ்ட்டும் கூட பொழுதுபோக்குக்காகவோ இல்லை ஏதாவது முக்கியமான சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டிவைஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ இது வேலை செய்யுதா இல்லையா, அப்படி வேலை செஞ்சால் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டும் ஆக்சுவலாக சோனியோட பிராண்டு. அது ஒரு கலெக்ஷனாகவே இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சோனி பிராண்டாகவே நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பவர்ஃபுல் சவுண்டு 24 hours இந்த ரெக்கார்டிங் பிளேயர் தான். ஸோ இது யூஸ்வலாக வாக்மேனுன்னு சொல்லுவாங்க. வாக்மேன் மாதிரி இதை கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா இது மோனோ ரெக்கார்டிங் தான், மோனோ ஆடியோ தான் இதில் அவுட்புட்டாக வரும். ஸோ இது சாங்ஸ் கேட்குறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயர் கிடையாது. ஓகே, ஸோ இதோட மெயின் பர்பஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங் அண்ட் வாய்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கும், மெயினாக இந்த ஜேர்னலிஸ்ட்டு இல்லை ஏதாவது நம்ம ஏதாவது சவுண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இது இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற கேசட் நார்மல் கேசட்னால இது ரொம்ப சீப்பாகவே அந்த டைமில் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. இந்த மாதிரி ஏதோ ஒரு கேசட்டு, பிளாங்க் கேசட்டை வாங்கி டக்குன்னு பேட்டரியை போட்டு உள்ளே போட்டு நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா பொறுமையாக நம்ம அதை ப்ளே பண்ணி அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை தெளிவாக நோட் பண்ணி நியூஸாக பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு சோனியோட ஒரு ப்ராடக்ட்டு அண்ட் மைக்கு பில்டின். ஓகே, ஸோ இதில் எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா ரீல் டு ரீல் இருக்கும். ரீல் டு ரீல் பிளேயரில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப பல்கியாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த பெட் டைப் டேப் ரெக்கார்டர், அதில் மைக்கு வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி காம்பேக்ட் வாக்மேன் டைப்பு வாய்ஸ் ரெக்கார்டர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாக்மேன் மாதிரியே தான் இருக்கும், வாக்மேன்னே சொல்லலாம். பட் ஆக்சுவலாக இது கேசட் ரெக்கார்டர் இது. ஓகே, ஸோ வாய்ஸ் ரெக்கார்டர்னு மெயினாக சொல்லிக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் எல்லாமே நார்மல் கேசட் மெக்கானிசம் தான் இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அதே ஹெட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். ஸ்பீக்கர் இன்பில்ட்டாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாங்க் கேசட், இதுவும் பார்த்தீங்கன்னா சோனியோட கேசட் தான். இந்த மாதிரி ஒரு பிளாங்க் கேசட்டை வாங்கி நம்ம அழகாக உள்ளே போட்டு பேட்டரியும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ சாம்பிளுக்கு நான் ஒரு ரெக்கார்டிங் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எதுக்குன்னா, இப்போ நம்ம ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது இடையில பாஸ் பண்ணுறாங்க, அவங்க வாய்ஸ் நிறுத்துறாங்க, இல்லை சவுண்டு வரல அப்படின்னா, நம்ம டோட்டலாக ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ் எடுத்து விட்டோன்னா அதுக்கப்புறம் திரும்ப ரெக்கார்டிங் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான பாஸ் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. அண்ட் தென் மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளே கண்ட்ரோல், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரிவைண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி இங்கே ஒரு கண்டென்சர் மைக் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு பேட்டரி இண்டிகேட்டர் இருக்கும். நம்ம ரெக்கார்டிங் ப்ரெஸ் பண்ணி இந்த லைட்டு க்ளோ ஆச்சுன்னா ஓகே, பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஹா ஏதோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிருப்போம், ஆனால் உள்ள ஒன்றுமே நடந்துட்டு இருக்காது, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் இயர்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேட்டரி கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்புறமா இந்த பக்கம் டிசி ஜாக் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு கேரி ஹேண்டில். ஓகே, ஸோ அவ்வளோதான் இதோட இது. நம்ம இனி இதோட ப்ராடக்ட் டெமோ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் சிம்பிளாக ஒரு நார்மல் கேசட் எடுத்து போட்டுக்கலாம். டைப் 1 கேசட்டே போதும். ஓகே, நம்ம டைப் 2 டைப் 4 போடணும்னு அவசியம் இல்லை. டைப் 2 அண்ட் டைப் 4லாம் மோர் ஃபார் மியூசிக்காக தான் அது பில்ட் பண்ணது. டைப் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸுக்கு டைப் 1 போதுமானது. ஸோ இந்த கேசட் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளே அண்ட் ரெக்கார்டு. மோஸ்ட் கேசஸில் ரெண்டுமே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டுமே ப்ரெஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணாவே அது சேர்ந்து ப்ரெஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் ஆகுதான்றதை பார்க்கலாம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டரும் க்ளோ ஆகுது. இப்போ ஏதாவது நம்ம பேசலாம்.
ஹாய் விண்டேஜ் உலகம் நேயர்களே, வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் லோ ஆகுது. இப்போ வந்து ஏதாவது நம்ம பேசலாம். ஹாய் விண்டேஜ் உலகம் நேயர்களே, வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டோ இல்லை ஆஃபீஸ்க்கு போயிட்டோ இதை வந்து திரும்ப ப்ளே பண்ணி இதோட நோட்ஸை வந்து அதுக்கப்புறம் பிரிண்ட் அண்ட் மெட்டீரியலை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மெயினாக வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இது வந்து நார்மல் கேசட் போடுறதுனால ரொம்ப ஈஸி ஆப்ஷனாகவும் இருந்தது. நம்ம வந்து ஏதாவது ஒரு கடையிலேருந்து ஒரு பிளாங்க் கேசட்டை வாங்கிட்டு டக்குன்னு போயிட்டு பேட்டரியும் இதை போட்டுட்டு நம்ம வந்து என்ன அவசரமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் இதில் வந்து ஈஸியாக நம்ம அந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து இதை ரீப்ளே பண்ணிவிட்டு நம்ம டீகோட் பண்ணி அந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுவே நார்மல் வீட்டில் உபயோகப்படுத்தினவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து இப்போ கிட்ஸோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பெட்ஸோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ, லெசன் கற்றுக்க போகிறாங்க, டியூஷனுக்கு எங்கேயோ போகிறாங்க அப்படின்னா லெக்சரரோட அந்த நோட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலம் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அதை அனுபவித்தவங்க புரியும் இது வந்து எப்படி இருந்ததுன்ட்டு. ஓகே, ஸோ இதான் வந்து சோனியோட நார்மல் கேசட் வாய்ஸ் ரெக்கார்டர். ஸோ நம்ம வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யோசிக்கலாம், என்னடா இவ்வளோ பெரிய பல்காக டிவைஸ் இருக்குது, இதை பாக்கெட்டில் கூட வச்சுட்டு போக முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதோ வருதுன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம், அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிவைஸை கையில் வச்சுருந்தாவே ஓகே ஏதோ ஒன்று எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த டைமில் வந்தது தான் ஒரு வரப்பிரசாதமாக வந்தது தான் இந்த மைக்ரோ கேசட் ரெக்கார்டர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப காம்பேக்டாக வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு கைக்குள்ளேயே வந்து இதை அழகாக வச்சிடலாம். ஸோ இது இருக்குது இல்லைன்னு ஒன்றுமே தெரியாது. இது வந்து ஒரு காம்பேக்ட் மைக்ரோ கேசட் ரெக்கார்டராக வந்துட்டு சோனிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த மைக்ரோ கேசட் பிளேயர் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாக்மேன் டைப்பில் தான் இருக்குது, ஆனால் காம்பேக்ட் சைஸு. ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து ஷ்ரிங்க் பண்ணிட்டாங்க. இதில் உள்ளே இருக்க மோட்ரு முதற்கொண்டு ஸ்பீக்கர், பேட்ரி, பேட்ரி AA அலோவ் பண்ணுறாங்க. சில மைக்ரோ கேசட்டில் வந்துட்டு AAA வந்து போடுற மாதிரி இருக்கும், அது இன்னும் ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ இது வந்து சோனியில் வந்துட்டு இது AA போடுற மாதிரி தான். ப்ளஸ் இதை வந்து கேசட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சின்னதாகிடுச்சு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். ஸோ அந்த வாக்மேனில் இருந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் கேசட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ப்ளே கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ரெக்கார்டிங் அண்ட் ப்ளே கண்ட்ரோல்ஸு. அதே மாதிரி இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரிவைண்டிங் வந்து ஸ்லைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம வேணும்னா பாஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி இண்டிகேட்டர் இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் இயர்ஃபோன் வந்து இங்கே மாட்டிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஒரு கேசட்டை வந்து 2 ஸ்பீடில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த யூஸ்வலாக இந்த ரீல் டு ரீல் பிளேயர்லலாம் பார்த்துருப்போம், 2-3 ஸ்பீடில் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு நம்ம 2 ஸ்பீடில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2.4 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 1.2 சென்டிமீட்டர். ஸோ 2 ஸ்பீடில் வந்துட்டு நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த டேப்பை வந்து ஃபுல்லாக கேசட்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து நிறைய ஒரு பெரிய ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடில் ரெக்கார்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இன்னும் டைம் வந்து கிடைக்கும், ரெக்கார்டிங் டைம். ஓகே, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதான் வந்து மைக்ரோ கேசட் இது. அண்ட் நம்ம கேசட்டோட சைஸை பாருங்கள், இது வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் எவ்வளோன்னு இருக்குது பார்த்தீங்களா. கேசட்டு சைஸ் கம்பேரிசன் பாருங்களேன். இதுலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/3 ஆஃப் த சைஸ் தான் வந்து நம்மளுக்கு இந்த மைக்ரோ கேசட் இருக்குது. ஓகே, அண்ட் இதோட ஆர்கிடெக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட்டு, அந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஹெட் வந்து யூஸ்வலாக ஓரத்தில் தான் வரும். ஸோ அது வந்து திருப்பி போடும்போது அந்த கரெக்டான பொசிஷனில் வந்து புஷ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏன் இப்படி ஓரத்தில் ஹெட் வச்சுருக்காங்கன்னு தெரியல, மேபி எக்ஸ்போர்ட் யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது அகைன் ஒரு சோனி கேசட் தான். ஸோ இதை வந்து போட்டு இதில் எப்படி ப்ளே ஆகுது, ரெக்கார்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம், ஒரு டெமோவை பார்க்கலாம். ஸோ அழகான ஒரு சோனி மைக்ரோ கேசட், இதை உள்ளே போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் பட்டன்லேயே வந்துட்டு நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ரெக்கார்டிங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஹலோ மைக் டெஸ்டிங். ஹாய் விண்டேஜ் உலகம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ வந்து நம்ம ரிவைண்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லோவாக இருக்குது. பட் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரீப்ளே பண்ணி இதோட நோட்ஸை வந்து எடுத்து அப்புறம் பிரிண்டட் இது கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு டிவைஸாக இருக்குது பார்த்தீங்களா, கைக்கு வந்து காம்பேக்டாக அழகாக வந்து இப்படி பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மைக் இங்கே இருக்கனால அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து இல்லை ஆஃபீஸில் வந்துட்டு ரீப்ளே பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த டிவைஸ் பார்க்கலாம், ரெக்கார்டிங் டிவைஸ் என்ன எப்படி அப்கிரேட் ஆச்சுன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்லோவாக வந்து டெக்னாலஜி டேக் ஓவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மெமரி கார்டு போட்டு ப்ளே ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து ஐசி பேஸ்டு டிவைஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்லோவாக இந்த டேப்ஸ் எல்லாம் வந்துட்டு மறைய ஆரம்பிச்சுது. ஓகே, அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுக்கும் வந்து ஓகே இதிலேருந்து நம்ம வந்து வேறு மீடியமுக்கு போகணும், ஏன்னா இது மாதிரி கொஞ்சம் பல்கியாக ஹெவியாக தூக்கிட்டு போகிறதோட ஒரு சிம்பிளாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு வந்தப்போ தான் சோனி வந்து அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ் வந்து இப்போவும் சேலில் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சோனியோட வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து சேலில் வச்சுருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸும் கூட இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா. இதில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப காம்பேக்ட். ஓகே, ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசி பேஸ்டுனால நம்மளுக்கு உள்ள மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் காம்பனன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு கேசட் போடணும் அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இதே கிடையாது. எல்லாமே வந்து சிலிக்கான் பேஸ்டு தான், ஒரு ஐசி பேஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ரொம்ப காம்பேக்ட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து கை கடக்கமாக நம்மளை வந்து இருக்கிறதே தெரியாதுன்ற மாதிரி ஒரு மீடியமாக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீரியோ ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். வாய்ஸ் வந்து ஸ்டீரியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டுக்கும் தனி சேனல், ரைட்டுக்கும் தனி சேனல் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உள்ள என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. அண்ட் தென் நம்ம ரெக்கார்டிங்க்கு குயிக்காக ஒரு பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணோன்னா மெமரியில் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து 2GB கெப்பாசிட்டி. ஓகே, அண்ட் இப்போ உள்ளதெல்லாம் 4GB அதுக்கு மேலேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து 2GB போதுமானது, ஏன்னா இது MP3 தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ 2GBக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு செவரல் ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் குயிக்காக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு மெனுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கட் வந்து டிஃபால்ட்டாகவே வருது இதில். ஓகே, அண்ட் தென் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லூப்பில் போகணுமான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வால்யூம் கண்ட்ரோல்ஸு டெலீட் பண்ணுறதுக்கு எரேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபைலை வந்து நம்ம குயிக்காக டெலீட் பண்ணோன்னா இதில் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கேசட்டில் பாசிபிள் கிடையாது. கேசட்டில் வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும், டெலீட் பண்ணுற மாதிரி, அதாவது ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம் ஃபைலில். அண்ட் இந்த பக்கம் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹோல்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் பவர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரே கண்ட்ரோலில். அண்ட் தென் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐசி ரெக்கார்டிங் இங்கே வந்து சின்னதாக ஒரு ஹேண்டில் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஒரு சின்னதாக AAA பேட்டரி, ஒரே ஒரு பேட்டரியிலே இது வந்து ரன் ஆகுது. ஸோ செம்ம சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் அண்ட் தென் மெமரி கார்டு நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் மெமரி கார்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, மைக்ரோ SD அண்ட் M2. இந்த கேமராவில் யூஸ் பண்ணுற M2 மெமரி கார்டும் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி மைக்ரோ எஸ்டியும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியான ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ள மெமரி கார்டு போட்டுக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதை நம்ம டேரெக்டாக லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ நான் இதை வந்து ஸ்லைட் பண்ணுறேன், அந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து USB வெளியே வரும் பாருங்கள், பார்த்தீங்களா, அழகாக வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம சொருவிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து இதில் ஆக்சுவலாக வரும்போது டிஃபால்ட்டாக இதில் வந்து ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரியும் கொடுத்துருந்துருக்காங்க, AAA பேட்டரி. ஸோ நம்ம இதை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரீசார்ஜபிள் பேட்டரி, இங்கே இருக்க AAA பேட்டரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட ரீசார்ஜபிள் பேட்டரி இல்லை, நார்மல் பேட்டரி தான் கொடுத்துருக்கோம், அதனால் சார்ஜ் எல்லாம் ஆகாது. நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஸ்லைட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ உள்ளே வந்துட்டு USB இருக்கிறதே வந்து தெரியாத மாதிரி க்ளோஸ் ஆகிடுது, பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு டிவைஸ் இது. ப்ளஸ் இதில் வந்து FM சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் FM வந்து டேரெக்டாக ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பவர் ஆன் பண்ணுறது சிம்பிள். இதை வந்து பவர் கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து ஸ்லைடை ப்ரெஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணியிருந்தால் ஆன் ஆகிடும். ஸோ வித் பேக்லிட் சப்போர்ட்டோடே இருக்குது. ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வந்துடும். பேக்லிட்டும் இருக்கனால நம்மளுக்கு வந்து இருட்டில் கூட இதை வந்து க்ளீனாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்ட்டு. ஹாய் விண்டேஜ் உலகம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா?
ஓகே, ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆடியோ ப்ளே ஆகுதான்ட்டு. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் சேவ் ஆகிடும். அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இதில் அவுட்புட் வருது. பட் நீங்கள் லேப்டாப்பில் நம்ம லேப்டாப்புக்கு மூவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது இதில் ரெக்கார்ட் ஆகிற சவுண்டு வந்து. ஏன்னா MP3யில் ரெக்கார்ட் ஆகுது. மேபி இந்த ஸ்பீக்கர் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் இதில் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது ஃபைல் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது இல்லை. இதுக்கப்புறம் ஒரு FM ஆப்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் ஒரு இயர்ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஆண்டனா மாதிரி ஒர்க் ஆகணும் FMக்கு. நம்ம இதுக்கப்புறம் வந்து மெனு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இதில் நேவிகேட் பண்ணோன்னா கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். FM ரேடியோ இருக்கா? இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ரூமில் வந்துட்டு ரிசப்ஷன் அவ்வளோவா இல்லை, அதனால் வந்து சிக்னல் சரியாக எடுக்கலை. நான் இது வந்து மாடியில் வச்சு ரெக்கார்ட் பண்ணது ஒரு கிளிப்பிங் காட்டுறேன். ஸோ பட் அதர்வைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். இப்போ 91.1 FMல இருக்குது, ப்ளே ஆகிட்டு இருக்கு. சவுண்ட் வந்து கொஞ்சம் லோவாக தான் கேட்குது. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க FM வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இல்லை அந்த கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஒரு FM ரெக்கார்டிங் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து சிம்பிளான ஒரு யூனிட் பார்த்தீங்களா. கை கடக்கமாக நம்ம வந்து ஈஸியாக இதை எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸ்டீரியோ ரெக்கார்டிங்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். போர் அடிக்கும் போது FM கேட்கலாம். சப்போஸ் FMல நல்ல சாங் வந்தால் கூட அதை அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்க்கோ இல்லை டெஸ்க்டாப்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பாட்டை வந்து நம்ம எப்போ வேணால் திரும்ப திரும்ப கேட்கலாம். ஓகே, ஸோ பவர் ஆஃப் பண்ணுறது சிம்பிள். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பவர் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட்டு, ஒரு ஹேண்டியான யூனிட்டு. அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து இன்னும் இவ்வளோ ப்ரிஸ்டீன் கண்டிஷனில் இருக்குது. அதுவே வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து நம்ம இனி ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு காட்டலான்ட்டு. அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஜேர்னலிஸ்ட்டோ சரி இல்லை நார்மல் ஹாபி இருக்கவங்களும் சரி எப்படி வந்து சவுண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. வாய்ஸாக இருக்கட்டும் இல்லை நேச்சுரல் சவுண்ட் எதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது தான் உங்களுக்கு வந்து இதை வீடியோவாக காட்டலான்ட்டு. ப்ளஸ் உங்களுக்கு பழங்காலத்து பொருளையும் வந்து டெமோ காமிச்சிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.